ரிஷபராசி நண்பர்களே, இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு நாளுமே நாளை எப்படி இருக்கும், நாளை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ கிரகங்கள் என்ன சொல்ல போகுது, என்ன செய்ய போகுது, இது தெரிந்து கொள்வதன் வழியாக நாம் திட்டமிட்டுக் கொள்ளலாம். அப்போ இந்த வாரத்தில் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் வரையில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. குறிப்பாக ஒரு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு 4 மணி நேரம் தான் கடுமையான பாதிப்பு இருக்கும் சந்திராஷ்டம காலத்தில். 2.25 நாட்கள் சந்திராஷ்டமம் என்பது ஒரு பொதுவான பலன். உங்களுடைய நட்சத்திரத்தில் எந்த பாதம் என்று தெரிந்தால் அதற்கேற்ற வகையில் எந்த நேரத்தில் சந்திராஷ்டமத்துடைய பாதிப்பு கடுமையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் பொதுவாக திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை மதியம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை முடிந்தவரை தள்ளி வைப்பது என்பது நன்மையாக இருக்கும். வெளியூர் பயணத்தை ஒத்தி வைப்பதும் நன்மையாக இருக்கும். ஏனென்னா சந்திரன் மறைகின்ற போது, மனக்காரகனான சந்திரன் மறைகின்ற போது மனதில் குழப்பம் அதிகரிக்கும். எந்த வேலையை எப்படி செய்வது என்று தெரியாமல் போகும். நம்முடைய கவனம் சிதறும். ஒரு வாகனத்தை ஓட்டிக்கிட்டே இருப்போம், எதிரில் யாரும் வராங்கன்னு பார்க்க தெரியாது நமக்கு. திடீர் சிந்தனை வேற எங்கேயாவது இருக்கும். அப்ப சந்திராஷ்டம நாட்கள் என்பது மிக மிக கவனமாக செயல்பட வேண்டிய நாட்கள். புதன்கிழமை மதியம் வரையில் எல்லாவற்றிலும் நிதானமாக இருப்பது நன்மையாக இருக்கும். புதன்கிழமை மதியம் தொடங்கி வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை பாக்கிய ஸ்தானத்தை சந்திரன் சந்திரிப்பதால் முன்பு இருந்த சங்கடங்கள் விலகி அந்த இடைப்பட்ட வேலைகள் எல்லாம், தடைப்பட்ட வேலைகள் எல்லாம் நடந்தேறக்கூடிய நிலை இருக்கும். பெரியோரின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சுபிட்சமான நிலை இருக்கும். வெளியூர் பயணமும் ஆதாயம் கொடுக்கும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு வர்த்தக ரீதியாக, வியாபார ரீதியாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி ஆதாயத்தை காணக்கூடிய நிலை சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை இருக்கு. கையில பணம் பொருளும். இந்த வாரத்தில் ஒரு சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 11ஆம் இடத்தில் சஞ்சரித்து வருவதுதான் உங்களுக்கு ஒரு யோகமான பலன். சந்திரனுடைய சஞ்சாரத்தை கவனிக்க வேண்டியது. பொதுவாக மிகப்பெரிய வலிமை மிக்க கிரகங்கள் எங்கே சஞ்சரிக்கிறார்கள் என்று பார்க்கின்ற போது சனி பகவானின் சஞ்சாரம் தொடர்ந்து உங்களுக்கு சாதகமாக இருந்து கொண்டிருக்கிறது. கடந்த கால நெருக்கடிகள் என்பது இந்த காலத்தில் உங்களுக்கு கிடையாது. எதிர்பார்த்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது. வசதி வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் ஒரு நிலையான இடம் உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. உங்கள் செல்வாக்கு உயர்ந்து கொண்டிருக்கிறது. பெரியோருடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பாத்தீங்கன்னா, அந்த 11ஆம் இடத்திற்கு குருவுடைய பார்வையும் கிடைக்கிறது. பாக்கிய ஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. சப்தமஸ்தானத்திற்கும் குரு பார்வை கிடைக்கிறது. எப்பொழுது 7ஆம் இடத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறதோ அந்த காலகட்டத்தில் கணவன் மனைவி உறவு ஒற்றுமையாகும். திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வரும் சொல்லுவாங்க. அப்போ தகுதியான வரன் வரக்கூடிய காலகட்டமாக ரிஷபராசினருக்கு இந்த காலகட்டம் இருக்கிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு தகுதியான வரன் வரும். வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கும் மறுமணம் நடந்திருக்கக்கூடிய நிலையும் இந்த நேரத்தில் உருவாகும். எல்லா வகையிலும் பார்த்தீங்கன்னா வருமானம் இருக்கு, சந்தோஷம் இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கு, பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நிலையும் இருக்கு, நட்புகளால் ஆதாயம் காணக்கூடிய நிலையும் இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உழைப்பு என்பது அதிகரிக்கும். 4ஆம் இடத்துல கேது, உழைப்பு இருந்துகிட்டே இருக்கும். அப்ப நீங்க நிர்வாகத்தை பற்றியோ அல்லது மற்ற சூழ்நிலைகளை பற்றி நீங்க விமர்சனம் பண்ணக்கூடாது. உங்களுடைய நேரமே 4ஆம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் வேலை பளு என்பது இயற்கையாகவே உங்களுக்கு இந்த நேரத்தில் இருக்கும். 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறார். அப்போ மனதில் ஒரு குழப்பம், ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும். இருந்தாலும் எல்லாவற்றையும் சமாளித்திருக்கக்கூடிய சக்தி என்பது உங்களுக்கு இருக்கு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறார். வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் ஜென்ம ராசிக்குள் இருக்கார். உங்களை வேகப்படுத்திக் கொண்டே இருப்பார், விரைவுபடுத்திக் கொண்டே இருப்பார். இந்த வேலை எடுத்தாலும், எந்த வேலை எடுத்தாலும் அதில் உங்களால் வெற்றி பெறக்கூடிய நிலை இந்த நேரத்தில் இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதகமான வாரமாகவே இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.